எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு தெரியாததில்லை, வெளிநாட்டில் கேட்கப்படும் சில கேள்விகள்னால பயங்கர ப்ரெஷர் நம்ம நாட்டினுடைய மார்க்கெட் மேலே வந்து விழுகுது. உங்களுக்கு தெரியாதில்லை, 2023 ஹிண்டன்பர்க் அப்படின்றவங்க அதானி குரூப் பற்றி பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் எதிர்க்கட்சிகள் உள்ள களத்தில் இறங்கி பார்லிமெண்ட் பேனல், கோர்ட்டு, செபி, அதுவும் இல்லாமல் வெளிநாட்டு அமெரிக்காவில் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனையினால நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சு 2023 அடிக்கடி பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி 2024 போது பிரச்சனை வந்துச்சு. கடைசியில் பார்த்தா அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் கடையவே க்ளோஸ் பண்ணிட்டு காணாமல் போயிட்டான். ஆனால் நம்ம நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்கள். இப்போ மறுபடியும் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ இந்த ஜனவரி 2025 ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அமெரிக்காவிலிருந்து மற்ற நாடுகளுக்கு பணம் கொடுக்குறோம், அதில் ஒரு நாடு இந்தியா, அங்கே வந்து தேர்தலில் வந்து அதிகமானவங்க வந்து ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக நம்ம நாட்டிலேருந்து ஏகப்பட்ட பணத்தை நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து ஒரு நாள் பேசியிருந்தா பரவாயில்ல, ஆனால் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காப்புல. இதனால் என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில், மறுபடியும் நம்மளுடைய மக்களினுடைய மனசில் ஏகப்பட்ட ப்ரெஷர் வருது. அவன் ஒருத்தர் ஹிண்டன்பர்க்னு அவன் ஒரு அறிக்கை விட்டான், அவனும் சம்பாரிச்சிட்டான், அவனால் அந்த ரிப்போர்ட்டை வாங்கினவங்களும் சம்பாரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளே எத்தனை பேர் அடிச்சுக்கிட்டாங்க. பி என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்சியும் கா என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்சியும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு மக்களினுடைய நேரம் எவ்வளோ வேஸ்ட் ஆச்சு, நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு செலவாச்சு, கடைசியில் பார்த்தா அவனுக்கு என்ன ஆனானுங்க ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இனி மறுபடியும் இப்படி ஒரு தாக்கத்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இனி நம்மளுடைய மார்க்கெட்டில் என்ன ஆகுது அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் இப்போதைக்கு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது மறுபடியும் ஒரு ப்ரெஷர் வெளிநாட்டு செய்திகள்னால வந்திருக்கு. ஏற்கனவே 2008 போது சப் மார்டேஜ் பிரைம் கிரைசிஸ் அப்படின்ட்டு அப்போ ஒரு இந்த மாதிரி தான் அமெரிக்காவிலிருந்து ஒரு ப்ரெஷர் வந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை. இந்த கோவிட் பிரச்சனை வந்து சைனாலிருந்து தான் வந்தது, பரவுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் கடந்த 3 வருடங்களாக அமெரிக்காவிலிருந்து வர செய்திகள் தான் நம்மளுடைய மார்க்கெட்டை அசைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்போவுமே கூட அமெரிக்க USFIs தான் அதிகமாக பிடிச்சி விற்றுக்கிட்டு இருக்காங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ஏற்கனவே 10 பேஷண்ட்டை வச்சு ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கார். 10ஆவது குறைக்கு இன்னொரு 10 பேஷண்ட்டை வந்து பாருங்கன்னா பாவம், அவர் ஏற்கனவே மனசு வந்து இருப்பார், எத்தனை பைத்தியத்தோட தான் மாரடிக்கிறது அப்படின்ட்டு. அதில் இன்னொரு பைத்தியத்தை கொண்டு வந்து விட்ட மாதிரி ஏற்கனவே பல்வேறு பிரச்சனையில் அவன் இங்கே சட்டையை கிழிச்சிக்கிட்டு திரியிறான். கடைசியில் பார்த்தா இந்த சைனாவில் ஏதோ ஒரு மறுபடியும் ஒரு கொரோனா வைரஸை கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2021 கோவிட் ஓரளவுக்கு கட்டுப்படுத்திய பிறகு 7-8 முறை செய்திகள் வந்தது. 7-8 முறையும் புஸ்வானமாக தான் போயிருக்கு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா இந்த Q3 ரிசல்ட் பிக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி திடீர்னு நம்மளுடைய ரிசல்ட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. TCSல் தான் ஆரம்பிச்சது ரிசல்ட்டுகள்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது ரிசல்ட்டு. அதை அனுபவிக்கிறதுக்குள்ள திடீர்னு மறுபடியும் இப்படி தான் ஏதோ ஒரு புதுசாக நோயை கண்டறிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது. கடைசியில் பார்த்தா அது 10-15 வருஷமாக நாட்டில் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 பாயிண்ட் அந்த சமயத்தில் இறக்கி விட்டு மூட கெடுத்து விட்டாங்க. அதே மாதிரி இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து கரெக்டாக 6 months லோவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கிருந்து சப்போர்ட் எடுப்பானா இல்லையே அப்படின்னு நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி ஒரு கொரோனா நியூஸ் அப்படின்ற மாதிரி வருது. நம்ம சம்பாதிக்காட்டியும் பரவாயில்லைங்க நண்பர்களே, இந்த நியூஸ் ஒரு கும்பா நியூஸாக மாறி இது ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 நாள் கழித்து செய்தி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அப்போ மட்டும் உங்களுக்கு இனிச்சுது, இப்போ கஷ்டா அப்படின்னு கேட்குற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா நண்பர்களே? கோவிடுக்கு அப்புறம் சைனா 1+ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதாவது சைனாவில் தயாரிக்கிறது பூரா சைனா கம்பெனி கிடையாது, வெளிநாட்டுக்காரங்க அங்கே போய் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிட் வர்றதுக்கு சைனாவும் ஒரு காரணமோ அப்படின்ற மாதிரி உலகத்தில் பல நாடுகள் கோபமாக இருந்தது. அப்போ சைனா +1 ஸ்ட்ராட்டஜி, எல்லாத்துக்குமே சைனாவை நம்பி இருக்காமல் மற்ற நாடுகள்லையும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை கோட்பாடு அப்படின்றது ஒன்று எடுத்தாங்க. அப்போ தான் நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து என்னாச்சுன்னா, ஓகே சைனாக்கு அடுத்தது மற்ற நாடுகள் இருந்தாலும் இந்தியாவுக்கும் அதில் ஒரு பெனிஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடந்த 5 வருஷத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பல பிஸ்னஸ்கள் வந்து இந்தியாவுக்கு வந்துருமோ அப்படின்ற ஒரு கான்செப்டில் நல்லா இருந்தது. அந்த ஸ்லோகன் கேட்கறக்கே ரொம்ப நல்லா இருந்தது. சைனா 1+ல வந்து நம்ம இந்தியா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ கடந்த 8 மாதங்களாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செல் இந்தியா பை சைனா அப்படின்னு ஒரு புது கோஷ்டி உள்ள இறங்கி இருக்கு.
அப்போ இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷத்தில் ஃபஸ்ட்டு சைனா தான் ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சியாக இருக்கையில் பல லட்சம் கோடி நாங்கள் எங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்த உடனே பகார்னு ஏற ஆரம்பிச்சிட்டான். இந்த அதே 6 மாத கட்டத்தில் தான் நம்மால் வந்து அப்படியே இறங்கிட்டான். கிட்டத்தட்ட 8% 6 மாதத்தில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் காலி. ஆனால் சைனாக்காரன் கிட்டத்தட்ட 12.5% ஏறிட்டான். ஸோ 3 வருடங்களாக சைனா கீழே இறங்கிட்டு இருந்தது, நம்ம ஏறிக்கிட்டே இருந்தோம். கேட்டாக்கா எல்லாரும் பாட்டு பாடினாங்க, சைனா 1+ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சைனாக்கார கம்முன்னு தான் இருந்தால் நம்ம ஜாலியாக இருந்தோம். இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செல் இந்தியா பை சைனா அப்படின்ற ஒரு கான்செப்டில், ஏன்னா அவன் கவர்மெண்ட் பல லட்சம் கோடி மார்க்கெட்டில் போடுறான் அப்படின்ற செய்தி வந்ததுலேருந்து சைனா மேல் நோக்கி ஏறிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து கிட்டத்தட்ட 6 மாதமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கீழே வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ற மாதிரி இந்த சைனாக்காரன் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக சைனாக்காரன் சொல்லல, யார்கிட்ட கேஷ் இருக்கோ அவன் தான் கிங்கு, அவன் சொல்கிறதான் இந்த மார்க்கெட் எடுக்கும் அப்படின்ற மாதிரி இந்தியா ஆகட்டும் சைனா ஆகட்டும் நம்ம எல்லாமே ஒரு பகடக்காய் தான். நம்மளை ஆட்டு விற்கிறவன் கையில் கேஷ் இருக்கிறவன் தான். நாளைக்கு நம்மகிட்டயே ஒரு 100 கோடி கையில் பணம் இருந்ததுன்னா நம்ம ஊர் கிராமத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம என்னத்தையாவது சொல்கிறதுக்கு செய்யறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. அப்புறம் இல்லை எனக்கு இந்த கிராமம் பிடிக்கல நான் பக்கத்து கிராமத்துக்கு போகிறேன்னு வச்சிங்களேன், அப்போ அந்த கிராமத்துக்காரன் நம்மளுக்கு எந்தையாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, கையில் கேஷ் இருக்கிறவன் என்ன சொல்கிறானோ அந்த நேரத்துக்கு அதுதான். இருங்க, எங்க அளவில் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி மார்க்கெட்டில் பொருளாதாரத்தில் பணத்தை இறக்க போகிறோம் அப்படின்ற ஒரு செய்தி வரத்தான் போகுது. அப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள் வரத்தாயா போகுது அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் நினச்சிக்க வேண்டியதான். நண்பர்களே, மிக முக்கியமான செய்தி என்னன்னா இதுதான். அதாவது ஏற்கனவே எல்லாம் பயத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மாதத்தினுடைய கடைசியில் வந்துட்டோம். அதனால் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றது இந்த வாரத்தில் இருக்குது. அது எந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்குமா இல்லை ரொம்ப கொடூரமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு சப்போர்ட்டை உடைக்கும் பொழுது அவன் அடுத்த சப்போர்ட்டை போய் தேடி பார்ப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆவானோ அப்படின்ற மாதிரியும் கான்செப்ட் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது, ஆல்ரெடி 6 மாதத்தினுடைய லோவில் இருக்கக்கூடிய நிஃப்டியில் இதில் எது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் ரொம்பவுமே ஒரு மாதிரி பயத்துடனையும் ஆர்வத்துடனையும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப்சி அப்படின்ற ஒரு கம்பெனி அவங்களுடைய இன்ட்ரிம் டிவிடெண்ட் என்பது ₹3.50, அதனுடைய எக்ஸ்சேஞ்ச் டேட் வந்து எக்ஸ்டேட் 28 பிப்ரவரி 2025 அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிஎஃப்சியில் 2 செய்தி. ஒன்று, அவங்களுடைய சமீபத்தினுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது 3.46 இருக்கு. Q3 ரிசல்ட் வரும்பொழுது அவங்க அறிவிச்சிருந்த ரிப்போர்ட் படி டிசம்பர் 2024 எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் கொஞ்சோண்டு மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஷேர்னுடைய கடைசி செய்தி என்னன்னா, தற்போது இது 52 வீக்ஸ் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பெருசாக மேல் நோக்கி பிரைஸ் அப்ரிசியேஷன் என்பது மார்க்கெட்டில் இல்லை. டிவிடெண்ட் அது போன்ற பங்குகள் டிவிடெண்ட் கொடுக்கறதா இப்போதைக்கு ஒரு ஆறுதலான செய்தியாக தற்போது மார்க்கெட்டில் இருக்கு. இந்த சமயத்தில் ஏதாவது ஐபிஓக்கள் ஏதாவது ஓப்பனாக இருக்கா அடுத்து வரக்கூடிய நாட்களில் அப்படின்னு பார்த்தா இன்னும் எதுவும் ஓப்பன் ஆகலை. ஏற்கனவே நீங்கள் செஞ்ச வேலையே போதுஞ்சாமி அப்படின்னு கடைசியாக வந்த 3 ஐபிஓக்களுமே ரொம்ப ரொம்ப சுமாரான லிஸ்டிங். அதுலேயும் சந்தோஷமே இல்லை. பார்த்தீங்களா நண்பர்களே, துக்கம் வரும்போது எப்படி எல்லாம் சேர்ந்து வருது அப்படின்ட்டு. வீட்டில் இருந்தால் வீட்டம்மாவோட பிரச்சனை, சரின்னு ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸ் கொலிகளோட பிரச்சனை, சரி பீச்சில் போய் சிவனேன்னு சுண்டல் வாங்கிட்டு உட்காரலான்னு பார்த்தா பக்கத்தில் முசாக்களாக பல பேர் வந்து உட்காந்துட்டு வெறுப்பேற்றுறாங்கன்னு எங்கே போனாலும் மகிழ்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரி சில மாதங்களாக மார்க்கெட் சரியில்லைனாலும் ஐபிஓவில் லிஸ்ட் ஆகக்கூடிய கம்பெனிகள்லாம் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் லிஸ்டிங் கொடுத்துக்கிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா அதையும் போட்டு தள்ளிட்டாங்க. ஐபிஓக்களும் ரொம்ப சுமாரான லிஸ்டிங் தான் சமீபத்திய நாட்களில். இந்த சமயத்தில் நம்மளுடைய அன்னார் கோல்டு அது தொடர்ந்து வாழ்க்கையினுடைய உச்சத்தில் தான் இருக்குது. இது ஒன்று தான் நம்மளுக்கு ஆறுதல். வீட்டம்மாக்களுக்கு, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வந்து அப்பப்போ வீட்டம்மாக்களுக்கு ஏதாவது நகை நட்டு வாங்கி போட்டிருந்துருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரியான நேரங்களில் நிம்மதியாக இருக்க முடியும். நான் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்கன்னா அடுத்து அக்ஷய திருதி வருது, அது வரைக்கும் நீ அமைதியாக இருந்தீனாக்கா மறுபடியும் ஏதாவது ஒரு ஆபரணங்கள்
கிடைக்கும் அப்படின்னு வாயை வச்சு ஓட்ட வேண்டியதுதான். நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து மிக முக்கியமான செய்தி, எப்படி வீக்லி மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றது வருதோ அது எப்படி முக்கிய செய்தியோ அதே மாதிரி இந்த 5 நாட்களில் ஒரு நாள் லீவ் என்பதாவது. இப்போ நீங்கள் 2 நாள் ரொம்ப மன நிம்மதியோடு இருந்திருப்பீங்க, ஏன்னா தொடர்ந்து சோகம் 5வது மாதமாக இறங்கி கொண்டிருக்கிறது, 10-15 நாளுக்கு மேலாக மார்க்கெட் இறங்கி கொண்டிருக்கு அப்படின்ற சமயத்தில் இந்த 2 நாள் விடுமுறை பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி அடுத்த வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை என்பது வருது, அதனால் மேபி மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. முடிஞ்சதுன்னா அடுத்து வரக்கூடிய 2 மாதம் மார்க்கெட்டை பூட்டி வச்சிருங்களேன் அப்படின்ற மனநிலைமையில் தான் பல பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த ட்ரம்ப் அவர்கள் போடக்கூடிய ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னுடைய கிளாரிட்டி என்பது கிடைச்சி விடும் அடுத்து 2-3 மாதங்களுக்குள்ள. ஃபேமஸ் இல்லாத பல கம்பெனிகள் ஒரு மாதிரி நிறைய பேருக்கு தொந்தரவு செய்யாமல் அவன் பாட்டுக்கு ஒரு ஓரமாக படுத்து கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த ஜிண்டால் வேர்ல்டு வைட் அப்படின்ற கம்பெனி கடந்த ஒரு வருஷத்தில் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா வெறும் 6 ரூபா தான் இறங்கியிருக்கான். ஒரு ஷேருக்கு வெறும் 6 ரூபாய். பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தா வெறும் 1.5% தான் இறக்கம். இதுவே நீங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அது போன்ற கம்பெனிகளுடைய விலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஊர்லேயே வந்தால் பெரிய ஆள் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயே ரொம்பவுமே ஹெவி வெயிட்டேஜான கம்பெனி தான். ஆனால் கடந்த ஒரு வருடத்தினுடைய ரிட்டர்ன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 17% கும்பா தான். அதே மாதிரி தான் இந்த ஐடிசி அப்படின்னு ஒரு பங்கு, அவனும் ஊருக்குள்ள மிகப்பெரிய ஆள் தான். அவனுக்கு கடந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பங்குக்கு 2.5% இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மாதிரி அறிமுகம் அதிகமாக இல்லாத ஃபேமஸ் அதிகமாக இல்லாத கம்பெனிகள் கூட சிலதெல்லாம் அப்படி ஒரு மாதிரி நிலையாக நிற்கிறதே மார்க்கெட்டில் சில பேர்த்துக்கு மகிழ்ச்சி தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா போனஸ் இஷ்யூ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. உடனே சில பேர் நினைப்பாங்க, ஐயோ நாங்களும் நல்லா தான் இருந்தோம், இந்த போனஸு இருக்கிற கம்பெனியை பிரித்து விட்டு டீமர்ஜ் ஆனதுக்கப்புறம் தான் கும்பவாய் கீழே விழுந்து கிடக்கிறோம், நீ எந்த நிலைமைக்கு ஆவியோ அப்படின்ற மாதிரி தான் மற்ற பங்குகளுடைய மைண்ட் வாய்ஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கோம். இந்த ரிலையன்ஸ் அப்படித்தான் விழுந்தான், போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் குப்புன்னு கீழே விழுந்தான். ஐடிசி அதே மாதிரி அவங்களுடைய ஹோட்டல் பிஸ்னஸை டீமேரேஜ் பண்ணி விட்டு கீழே விழுந்தது. நண்பர்களே, இந்த சமயத்தில் மிகப்பெரிய துன்பம், ஏகப்பட்ட பெரிய ஆளுகள் இவங்கெல்லாம் உலகத்தில் டாப் 100 டாப் 500 அந்த மாதிரி பணக்காரன், உலகத்திலேயே டாப் 500க்குள்ளே இருக்கக்கூடிய பணக்காரங்க சில பேர் எடுத்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய வெல்த்தே சமீபத்தில் ரொம்பவுமே இறங்கி போச்சு. ஒரு உதாரணத்துக்கு உலகத்தின் முதல் பணக்காரன் இந்த டெஸ்லாலாம் எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்க, இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து கணக்கு பார்த்தா அவருடைய வேல்யூவேஷன் என்பது கிட்டத்தட்ட 10% காலி, 10% இறங்கி போச்சு. அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இவங்க சாவித்ரி ஜிண்டால் அப்படின்ற மாதிரி இருக்காங்க, ஜிண்டால் குரூப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹெச்எல் டெக் வச்சிருக்கக்கூடிய ஷிவ் நாடார், இந்த மாதிரி கௌதம் அதானி, திலீப் சங்வி அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர்த்துக்கும் லாஸ் தான். இப்போ இந்த ஜிண்டால்ஸா அப்படின்றது அவங்களுடைய ஒன் ஆஃப் த குரூப் கம்பெனி. அவன் பாருங்க, அவன் எவ்வளவு தூரம் இறங்கியிருக்கான், 350 250 வந்துட்டான். ஹெச்எல் டெக் எடுத்து பார்த்தீங்கன்னா சமீபத்தினுடைய வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 11% காலி. அதானி என்டர்பிரைஸ்லாம் ஒரு வருஷத்தில் 35% காலின்னு பெரிய ஆளுங்க பாவம் உண்மையிலேயே ரொம்பவுமே அவங்களுடைய சொத்துக்கள் பயங்கரமாக இப்போதைக்கு குறைக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் தியாக அவங்க மட்டும்தான் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்போ எங்களையெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையே அப்படின்னா, ஹலோ நம்மெல்லாம் லாஸ் பண்ணுறது ஏதோ சில லட்சங்கள் அந்த மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் லாஸ் பண்ணிக்கிறது பல்லாயிரக்கணக்கான கோடிகள். அந்த கோடிகள் பணம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சுனாவே நம்ம தமிழ்நாடு ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஆயிடும் ஒரே நாள். அந்த மாதிரி இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்ற மாதிரி நம்ம இழந்திருக்கக்கூடிய 50,000 1 லட்சம் அது போன்ற பல்வேறு வகையான அமௌண்ட்டுகள் இந்தியன் ரீட்டைல் பீப்புளுக்கு எவ்வளவு இழப்புகள் அப்படின்றது ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சன்டேஜ் பேசிஸில் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய வெல்த் டெஸ்ட்ராயர் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் குளோபலி ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாம் கிராஷ் ஆனதான் சமீபத்தில். இதுதான் முக்கிய காரணம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான்லாம் இப்போல்லாம் வர வர தியானம் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். தியான நிலையில் போய் உட்கார்ற மாதிரி என்னை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய சோகமான மனநிலைமையில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில் வந்து நண்பர்களே, அது எப்படி திமிங்கலாம் நல்ல நல்ல நியூஸாக வருது, ஆனால் எல்லாம் குப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூகுள் வந்து உலகத்திலேயே பெரிய ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் கட்டியிருக்காங்க அப்படின்றது செய்தி. அதுவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சமீபத்தில். இப்போ முதல்ல ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மெட்டா அப்படின்ற கம்பெனி, அவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா பெங்களூரில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அவங்களும் வந்து என்ஜினியரிங் டீம் வந்து செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. டெஸ்லாவுமே நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ பாசிட்டிவ் நியூஸ், பல்லாயிரக்கணக்கான பாசிட்டிவ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கெட் என்பது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக கவனிச்சிங்கன்னா சமீபத்துலாம் வேர்ல்டு மார்க்கெட்ஸ் எல்லாம் நல்லா பாசிட்டிவாக இருக்கிறப்ப நம்மளால நீட்டிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒருவேளை நெகட்டிவ் நியூஸ் வந்து கீழே இறங்கினா அதை மட்டும் நம்மளால எடுத்துகிட்டு நல்லா பெருசாக குப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க. உண்மையில் கொடுமைக்கு தான் போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் எங்ககிட்ட இருக்கியா பவர்ஃபுல் நியூஸு அப்படின்ற மாதிரி அடுத்த வாரத்தில் மிக முக்கியமான செய்தி. ஆனால் அது வெள்ளிக்கிழமை வருது. அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவினுடைய ஜிடிபி டேட்டா அப்படின்றது வெளியிட போகிறாங்க. இது ரொம்பவுமே முக்கியமான செய்தி தான். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய மார்க்கெட் சமீபத்தில் கீழே இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், நம்ம வளர்ச்சியில் தான் இருக்கோம். நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது மற்றவங்களை எல்லாம் பீட் பண்ணி பயங்கரமாக வளருது, எக்ஸ்பெக்டட் அளவுக்கு வளருது, டபுள் 2 இலக்க நம்பரில் வளருது அப்படின்ற மாதிரி செய்தி இல்லாமல் இருக்கிறதா சமீபத்தினுடைய தோல்விக்கு காரணம். ஸோ அது சம்பந்தப்பட்ட செய்திகள் அடுத்த வாரத்தில் மிக முக்கியமாக இருக்குது. இந்த சமயத்தில் ஃபாரினர்ஸ்னுடைய ஆக்டிவிட்டி ஒரு மாதிரி மார்க்கெட்டுக்கு ட்ரபுளாக தான் இருக்குது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட முட்டுச்சந்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். இவன் மட்டும் முட்டுச்சந்தில் வந்து நிற்காம உலகத்தில் இருக்கிற பல்வேறு நிஃப்டி அதில் இருக்கிறவங்கள கொண்டு வந்து முட்டுச்சந்தில் தான் நிறுத்தி வச்சிருக்கான். இனி இந்த முட்டுச்சந்தை விட்டு எந்த பக்கம் போகிறான்னு தெரில. கடந்த 4-5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா டிஐஸ் வந்து பல லட்சம் கோடிகள் பணத்தை போட்டு எஃப்ஐஸ் பல லட்சம் கோடி விற்கிறான். அதை எல்லாத்தையும் நம்ம ஆளு வாங்கி பல லட்சம் கோடி போட்டு ஒவ்வொரு முறையும் நிறுத்த முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அவன் எங்கேயுமே நிற்கல. தொடர்ந்து வந்து பல்வேறு லோக்களை உடச்சி கீழே போய்கிட்டே தான் இருந்திருக்கான். இனி இந்த முறை என்ன பண்ணுறான் அப்படின்றது தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் மனசில் ஒவ்வொரு ஆசை இருக்கும். டப்புன்னு ஒரு பழைய ரேட்டு திடீர்னு ஒரு ஃப்ளாஷில் கனவு மாதிரி காமிச்சா கூட பாதி பேர் தப்பிச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறானா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சமயத்தில் 1 month ஹை தாண்டின ஷேர்களுடைய செய்தி ஏதாவது இருக்கு. அந்த ஷேர் சமீபத்தினுடைய ஹை பக்கத்தில் 1 month ஹை அப்படின்ற மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து சமீபத்தினுடைய 1 month ஹை வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதா இந்த 2 ஷேர்களை பற்றிய செய்திகள். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தது. எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.